ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகதாம் ஸ்ததிதராணி த்ரிணாய மேனே அஸ்மத்குரோர் பகவதோ தயைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்யே. 31வது வாக்கியம். குடை முதலானது ஆனேனோ அனந்தாழ்வானை போலே, கொண்டு திருந்தேனோ திருவடியைப் போலே, இளைப்புவிடா தீர்த்தேனோ நம்பாடுவானை போலே, இடைக்கழியில் கண்டேனோ முதல் ஆழ்வார்களைப் போலே, இருமன்னரை பெற்றேனோ வால்மீகரை போலே. இப்போ அடுத்ததா ஒரு பியூட்டிஃபுல்லான ஆழ்வார் பற்றின ஒரு விஷயம். எந்த ஆழ்வார் இது? இந்த ஆழ்வார் பேர் தொண்டரடிப்பொடி ஆழ்வார். ஸோ இந்த ஆழ்வார்க்கு எப்படி இந்த பேர் வந்தது, இவர் என்ன செஞ்சார், என்ன பெண் பிள்ளை சொல்கிறான்றத பார்ப்போம். இந்த வாக்கியம் 36வது வாக்கியம். இருமாலை ஈந்தேனோ தொண்டரடிப்பொடி ஆழ்வாரை போலே. இருமாலை ஈந்தேனோ தொண்டரடி பொடி ஆழ்வாரை போலே அப்படின்ற ஒரு வாக்கியம். ரொம்ப அழகான ஒரு வாக்கியம். தொண்டரடி பொடி ஆழ்வார். இவரோட பேர், அப்பா அம்மா வச்ச பேர் விப்ரநாராயணன் அப்படின்ற பேர். இவர் என்ன பண்ணாராம், இவர் எல்லா ஆழ்வார்களோட கதைகளெல்லாம் அவளை பற்றின விஷயங்களெல்லாம் நிறைய தெரிஞ்சுட்டாராம். எப்படி பெருமாளை நம்ம சந்தோஷப்படுத்தலாம் அப்படின்றத அவர் யோசிச்சாராம். அப்படி பார்க்கறச்சே அவருக்கு பட்டர்பிரான், தட் இஸ் பெரியாழ்வாரோட நந்தவனம் ஞாபகம் வந்தது. எப்படி பெரியாழ்வார் அழகாக ஒரு நந்தவனம் அமைச்சு அதில் அழகழகாக பூக்களை வளர்த்து அதில் அழகாக மாலை தொடுத்து பெருமாளுக்கு வடபத்திர சாய்க்கு போட்டுண்டு எப்படி பெருமாளுக்கு ஆனந்தமாக மாலை போட்டு கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தாரோ, அதே மாதிரி எப்படி மாலாக்காரர் இதில் கிருஷ்ணர் மாலாக்காரரை சந்திக்கும்போது, அவர் பேரும் சுதாமா தான். அவர் அழகாக மாலைகள்லாம் கலர் கலராக டிஃப்ரெண்ட் பூவோட மாலையெல்லாம் கிருஷ்ணருக்கு போட்டு எப்படி அழகு பார்த்து மோட்சத்தை அடைஞ்சாரோ அதெல்லாம் ஞாபகம் வந்துதான். ஸோ இவர் நினச்சாராம், பெருமாளுக்கு உகந்த கைங்கரியம் மாலை தொடுக்கிறது அப்படின்னு நினச்சிட்டு அவர் என்ன பண்ணாரோ, ஒரு அழகான ஸ்ரீரங்கத்துக்கு வந்தாராம். நேராக ஸ்ரீரங்கத்துக்கு அங்கே ஒரு அழகான ஒரு நந்தவனத்தை அமைச்சாராம். ரொம்ப அழகாக பெரிய நந்தவனமாக. அந்த நந்தவனத்தில் ஃபுல்லாக வாசனையான புஷ்பங்களோட செடிகளை நட்டாராம். நட்டு அழகாக பூவெல்லாம் பூக்க அழகாக அந்த புஷ்பத்தெல்லாம் வச்சு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக மாலையெல்லாம் தொடுத்து ஸ்ரீரங்க ரங்கநாதருக்கு எவ்வளோ அஜானுபாவமாக படுத்துன்னு இருப்பார். அவருக்கு அழகாக கலர் கலராக மாலையை போட்டு அப்படியே அழகு பார்ப்பாராம் பெருமாளை. ஷோ என்ன அழகாக இருக்கார் பாரு, என்ன பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாரு அந்த மாலை. அவருக்கு அவர் மேனி எவ்வளோ இது அப்படியே ஜொலிக்கிறது இந்த மாலையை போட்டுண்டு அப்படின்னு ரசிப்பாராம் அந்த பெருமாளை. ஸோ இப்படி ஒரு கைங்கரியம் அவருக்கு சதா சர்வ காலமும் அவர் வாயில் ரங்கா 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 அப்படியே இந்த ஸ்ரீரங்கனோட நினப்புலையே இருப்பாராம். சதா சர்வ காலமும் அவர் நினப்பு தானாம். அந்த மாதிரி இருக்கிறச்சே ஒரு தடவை ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன ஆச்சா, தேவதேவி அப்படின்னு ஒரு தாசி இருந்தாலும் அந்த ஊரில் ஸ்ரீரங்கத்தில். அந்த தாசி ஒரு நாள் ரொம்ப வெயிலாக இருந்ததுன்னு சொல்லிட்டு இவரோட நந்தவனத்தில் ஒரு ஓரத்தில் ஒதுங்கி நின்றுட்டு இருந்தாலும், அந்த வெயில் கொஞ்சம் தாழட்டும் அப்படின்னு அவளும் அவளோட ஸ்நேகிதியும் 2 பேரும் நின்றுட்டு இருந்தாலும். இவர் அவர் பாட்டுக்கு பூவை பறிச்சுட்டு ரங்கா 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 ரங்கான்னு சொல்லி பூவை பறிச்சுட்டு அப்படியே அந்த வெள்ளை வரைச்சே இந்த தாசி இடிச்சுட்டு அப்படி போனாராம். ஆனால் அவர் கண்டுக்கவே இல்லையா அந்த தாசியை. அப்போ உடனே இந்த தாசி ஸ்நேகிதிட்ட சொல்கிறாளாம், இவ்வளோ அழகாக நான் இருக்கேன், என்னை கண்டுக்காமல் இவர் போகிறாரே, இவரை நான் கண்டிப்பாக வசப்படுத்துவேன், என்னோட வசத்தில் கொண்டு நான் அவரை வசப்படுத்துவேன். உடனே
அதுக்கு உடனே அந்த ஸ்நேகிதி சொல்கிறாளாம், இது பாரு, அவர் வந்து பரம ரங்க பக்தர், தினமும் ரங்கனுக்கு வந்து அழகாக மாலை தொடுத்து மாலை போட்டு கைங்கரியம் பண்ணின்னு இருக்கார். அப்பேற்பட்டவரை வந்து நீ இந்த மாதிரி வசப்படுத்துவேன்னு சொல்கிறது தப்புன்னு ஃபஸ்ட்டு சொல்கிறாளாம். அப்புறம் உடனே சொல்கிறாளாம், நீ அந்த மாதிரி பண்ணவும் முடியாது, ஏன்னா அவர் அப்பேற்பட்ட ஒரு ரங்க பக்தர்னால உன்னோட வசத்துக்கெல்லாம் அவர் வந்து ஈடு கொடுக்க மாட்டார் அப்படின்னு. உடனே இவ வந்து இதையே சேலஞ்சாக எடுத்துக்கிறாளாம். பாரு, நான் எப்படி பாரு, நான் பண்ணி காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் என்ன பண்ணுறாளாம், அவள் வந்து ஒரு சாதாரண ஒரு ஏழையாக ஒரு புடவையை உடுத்திண்டு ஒரு ஏழை நாதி இல்லாத ஒரு பொண்ணா வந்து இந்த மாதிரி என் பேர் தேவதேவி, எனக்கு எனக்கு உங்களோட கூட கைங்கரியம் பண்ணுறதுக்கு ரங்கனுக்கு எனக்கு ஒரு உதவியாக வேலை கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்குறாளாம். அவர் பார்த்தாராம், சரி ரங்கனுக்கு சேவை பண்ணுறதுக்கு யாராக இருந்தால் என்ன, உனக்கு நீ எனக்கு உதவி பண்ணலாம் அப்படின்ட்டு அவரும் கூட காத்தால் போர்ச்சே கூடவே சேர்ந்து பூவெல்லாம் அவளும் பெரியப்பாலும் ரொம்ப ஸ்ரத்தையாக அவளும் பண்ணிகிட்டு இருந்தாளாம். ஸோ பூவெல்லாம் அவளும் சேர்ந்து பறித்து மாலை தொடுக்கரிச்சு அவளும் சேர்ந்து மாலை தொடுத்து அந்த மாதிரி ரங்கனுக்கு அவளும் சேர்ந்து கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தாளாம். ஒரு நாள் திடீர்னு செம்ம மழை ஸ்ரீரங்கத்தில். அந்த மழைம்போது இவ என்ன பண்ணாலும், இதுதான் சாக்கு, இவரை எப்படியாவது வசப்படுத்திடணும் அப்படின்ட்டு அவர் குருஜி மாதிரி அவரை நினச்சி காலை உங்களுக்கு பிடிச்சி விடுறேன் அப்படின்ட்டு அந்த மழையில் காலை பிடிச்சி விடுறேன்னு ஆரம்பித்து அப்படியே அவளோட காமத்துக்கு பட்டுட்டார் அவர் அறியாமையே இவளோட காம சுகத்துக்கு இவர் வசப்பட்டுட்டார். அப்போ உடனே அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, இவ மேலே அப்படியே பைத்தியமே ஆயிட்டார். அதுக்கப்புறம் எப்போ பார்த்தாலும் தேவதேவி தேவதேவி தேவதேவின்னு இவ பின்னால் சுற்ற ஆரம்பிச்சிட்டார். ரங்கா ரங்கா ரங்கான்னு சொல்லிட்டு இருந்த வாய் இப்போ வெறும் தேவதேவி தேவதேவி தேவதேவின்னு சுற்றின்னு இருக்கு. ஒரு நாள் என்ன பண்ணால் பார்த்தா, இதுதான் கரெக்டு சந்தர்ப்பம், இவருக்கு நல்ல பாடத்தை சொல்லி கொடுத்தாச்சு, நம்ம இவரை விட்டுட்டு போயிடணும் அப்படின்ட்டு அவள் வீட்டுக்கு போய்ட்றா. போனோடனே இவருக்கு வந்து அவளை விட முடியல, ஏன்னா ரங்கனை விட்டாச்சு, ரங்கனை மறந்தாச்சு, மாலெல்லாம் போடுறதெல்லாம் விட்டாச்சு, ரங்கான்ற வார்த்தை வாயில் வர்றது விட்டாச்சு. இப்போ அவருக்கு வாயில் வரக்கூடிய வார்த்தை வந்து தேவதேவி தான். இப்போ என்ன பண்ணுறாரு, அவருக்கு தாங்க முடியல, இவளோட செப்பரேஷன் வந்து அவரால் தாங்க முடியல, பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. போயிட்டு அந்த தேவதேவி வீட்டு வாசலில் படியாக உட்காந்துட்டு, தேவதேவி கதவு துற, என்னால் உன்னை பார்க்காம இருக்க முடியல, நீ இல்லாமல் நான் இருக்க முடியாதுன்னு கதறர். அந்த சமயம் பார்த்து ஸ்ரீரங்கநாதரும் பெருந்தேவி தாயாரும் உலா போகிறா, வீதி உலா. அவள் வந்து டிஸ்கைஸில் எப்போதுமே வீதி உலா போகிற வழக்கம். ஸோ வீதி உலா போகிறச்சே பெருமாள் வந்து காமிக்கிறார் பெருந்தேவி தாயார்கிட்ட, பாத்தியா எப்படி ரங்கா ரங்கான்னு சொல்லிட்டு இருந்தவன் இப்போ பாரு எப்படி படியில் இப்படி கிடக்கிறான், பைத்தியமாக கிடக்கிறானே அப்படின்னோடனே பெருந்தேவி தாயார் ரொம்ப கஷ்டப்பட்டுன்ட்டு சொல்கிறா, அதுவும் உங்களோட மாயினால தானே அந்த மாதிரி, நீங்கள் அந்த அவ்வளோ பக்தனாக இருந்தானே, எப்படி உங்களுக்கு தொண்டு செஞ்சுட்டு இருந்தான், எவ்வளோ நன்னா மாலை தொடுத்து கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தான், நீங்கள் அவரை காப்பாற்றக்கூடாதா, இந்த மாதிரி ஒரு பாவத்திலேருந்து அவனை மீண்டு வெளில கூட்டின்னு வரக்கூடாதா அப்படின்னு கெஞ்சரா. அது மாதிரி தாயார் கெஞ்சின உடனே தாயாரோட உள்ளம் ஆச்சே, அம்மாவோட உள்ளம் எவ்வளோ மென்மையானது இல்லையா, தாயாருக்கு தான் தெரியும் இந்த குழந்தைகள் கஷ்டப்படுறச்சே. ஸோ அந்த மாதிரி சொன்ன உடனே பெருமாள் வந்து சரி அப்படின்னு சொல்லி அவரை உடனே என்ன பண்ணுறார், அவரை அப்படியே மாற்றிண்டு அந்த தேவதேவியோட வீட்டுக்கு போய் கதவு தட்டுறார். தட்டினோடனே யாருன்னு கேட்குறா தேவதேவி. உடனே இவர் சொல்கிறார், நான் வந்து விப்ர நாராயணனோட சிஷ்யன் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். சிஷ்யனா யாருன்னு உடனே கதவு திறக்கிறார். திறந்த உடனே இவர் பெருமாளோட கோவில் அவரோட சந்நிதியில் இருக்கிற ஒரு தங்க வட்டல் ஒன்று எடுத்துன்னு வந்திருக்கார். இந்த பாரு, நான் ஒரு தங்க வட்டல் உனக்கு கொடுக்குறேன், நீ எனக்கு சுகத்தை கொடு அப்படின்னு சொல்கிறார். பாரு, பெருமாளே வந்து தன் பக்தனுக்காக எவ்வளோ கீழே இறங்குறாருன்றதை பாரு. அந்த மாதிரி ஒரு பெருமாள்னா அப்படி ஒரு உருகின ஒருத்தர் தான் பெருமாள்.
ஏன்னா பக்தனுக்காக எப்பேற்பட்ட லெவலுக்கும் கீழே இறங்கி பக்தனை காப்பாற்றுவாளாம் பெருமாள். அப்போ உடனே தேவதேவி உள்ளே கூட்டுண்டு தங்க வட்டலை வாங்கி வச்சுக்கிறா. நெக்ஸ்ட் டே காத்தால என்ன ஆகுது, கோவிலில் தங்க வட்டல் ஒன்று காணும் பெருமாள் சன்னதியில். உடனே எல்லாரும் வந்து தேடின்னு வந்தால் கரெக்டாக தேவதேவி வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிடுறா, தேவதேவி வீட்டில் தான் அந்த தங்க வட்டல் இருக்குன்னு. உடனே தேவதேவியை வந்து கேட்ட உடனே தேவதேவி சொல்கிறா, அது வந்து என்னோட இந்த விப்ரநாராயணனோட சிஷ்யன் வந்தார், அவர் தான் கொடுத்தாருன்னு. எந்த சிஷ்யன்னொடனே அந்த சிஷ்யனோட பேர் வந்து அழகிய மணவாளன்னு சொன்னா அப்படின்னு. அப்போது அழகிய மணவாளன்னு இவருக்கு சிஷ்யனே கிடையாதுன்ட்டு இவர் சொல்கிறார். ராஜா வந்து என்ன பண்ணுறா, இவரை வந்து உடனே விப்ரநாராயணை பிடிச்சி, என்ன உன் சிஷ்யன் வந்து தங்க வட்டலை திருடிட்டானாமே அப்படின்ன உடனே, எனக்கு அந்த மாதிரி ஒரு சிஷ்யனே கிடையாதே அப்படின்ன உடனே, இல்லை நீ பொய் சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு அவரை தூக்கி ஜெயிலில் போட்டுறான். போட்ட உடனே திரும்பியும் பெருந்தேவி வந்து சொல்கிறா பெருமாள் கிட்ட, என்ன இப்படி ஒரு இது கஷ்டம் கொடுத்துட்டிங்களேன்னா, ஆமாம் மனிதன் வந்து ஒரு கெட்ட வழியில் போனால் திருந்தி வரத்துக்கான சந்தர்ப்பம் தான் இது. ஸோ இப்போ பாரு விப்ரநாராயணன் எப்படி திருந்தி வருவான்றது, இப்போ தான் அவனுக்கு அனுபவம் கிடைக்கும் அவன் பண்ணது தப்புன்னு. ஏன்னா அந்த தப்பை அவன் தப்பை இது பண்ணி ஆலோசனை பண்ணி திருந்தி வந்துட்டான்னா அவனுக்கு வந்து திரும்பி நல்ல வழி கிடச்சிரும். அதுக்கான சந்தர்ப்பத்தை தான் நான் இப்போ கொடுத்துருக்கேன் அப்படின்னு பெருமாள் சொல்கிறானாம். பார்த்தா அவன் அப்படியே அந்த ஜெயிலில் வந்து, ரங்கா நான் தப்பு பண்ணிட்டேன், ரொம்ப உணர்ந்து நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்ன ஒரு கேவலமான ஒரு விஷயத்துக்காக நான் வந்து உன்னை விட்டுட்டு அந்த தேவதேவி பின்னால் சுற்றின்னு இருந்தேன், எவ்வளோ பெரிய தப்பு அது, நான் என் தப்பை உணர்ந்துட்டேன் ரங்கா, என்னை மன்னிச்சு என்னை ஏற்றுக்கோ ரங்கா அப்படின்னு கதறி அழறாராம். அழுந்த உடனே என்ன ஆகுதான், உடனே அன்னைக்கு பெருமாள் வந்து இந்த ராஜாவோட கனவுல வந்து சொல்கிறாராம், இந்த மாதிரி நீ வந்து இந்த விப்ரநாராயணனை விட்டுரு, நடந்ததெல்லாம் இதுதான், அந்த ஃபுல் விஷயத்தையும் ராஜா கிட்ட சொன்ன உடனே ராஜா வந்து அழகாக தொண்டரடிப்படி இந்த விப்ரநாராயணனை ரிலீஸ் பண்ணிடுறாராம். ரிலீஸ் பண்ணிவிட்டு நீ உன்னோட கைங்கரியத்தை திரும்பி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாராம். சொன்ன உடனே விப்ரநாராயணுக்கு ஒரே சந்தோஷமாக பெருமாள் வந்து உடனே அவர் என்ன பண்ணுறாரா, இனிமே வந்து நான் இந்த மாதிரி இந்த வாழ்க்கையை வாழ்ந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது, அதனால் நான் வந்து தொண்டர்கள், பெருமாள் பக்தர்கள் இருக்கால தொண்டரோட அடி, காலடி, அந்த அடியோட தூள், அந்த பொடியை எடுத்து நான் தலையில் போட்டுக்கிறோம், ஏன்னா அப்போ தான் என்னோடய பாவம் ஃபுல்லாக கழியும் அப்படின்ட்டு தொண்டரோட அடினா தொண்டரோட காலடியோட தூள்னா டஸ்ட்டு, அதை எடுத்து தலையில் போட்டுட்டு மன்னிப்பு கேட்டாராம் ஒவ்வொரு பக்தர்கிட்டையும். ஏன்னா பக்தர் வந்து பெருமாளுக்கும் மேலேன்னு பெருமாளே சொல்லியிருக்கா அந்த மாதிரி. அதனால அவருக்கு பேரே வந்து தொண்டரடி பொடி ஆழ்வார்னு வந்துருத்தோம். ஏன்னா அவருக்கு அப்படி ஆழ்ந்த பக்தி இருக்கிறதுனால. அதுக்கப்புறம் அவர் வரிசையாக பாசுரங்கள் எழுத ஆரம்பித்தார். முதல்ல வந்து இந்த திருமாலை அப்படின்னு ஒரு பாசுரம் எழுதினார். 45 பாசுரங்கள் எல்லாமே பெருமாளை வர்ணித்து உருகி பாடின பாசுரங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பள்ளி எழுச்சி, நிறைய பேர் இப்போ திருப்பள்ளி எழுச்சி பாடுவா இல்லையா, அந்த திருப்பள்ளி எழுச்சியில் 10 பாசுரம் அதுவும் இவர் தான் பாடினது. ஸோ இந்த மாதிரி பாசுரங்கள் எல்லாம் எழுதி பெருமாளுக்கு திரும்பியும் அந்த கைங்கரியம் அதே மாதிரி பண்ண ஆரம்பித்து பெருமாளோட அனுகிரகத்தை அவர் பெற்றாராம். ஸோ இந்த விஷயத்தை தான் பெண் பிள்ளை அழகாக ராமானுஜர்கிட்ட சொல்கிறா. ராமானுஜர்கிட்ட சொல்லிவிட்டு, அந்த மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு கெட்ட வழியில் போனதுக்கப்புறம் திரும்பியும் அதுலேருந்து மீண்டு வந்து திரும்பியும் ஒரு நல்ல ஸ்திதிக்கு வரவா நிறைய பேர் இருக்கா. நம்மளா இங்கே வந்து ஒரு தரித்திரத்தில் இருந்துட்டுருக்கோம், ஒன்றும் இல்லை, இப்படி இருந்தாலும் பெருமாள் நம்மளை கைவிட மாட்டான்னு நினச்சி அந்த பக்தியோடு இருந்து எப்படியாவது பெருமாள் நம்மளை கை தூக்கி நம்மளை அந்த நல்ல ஸ்திதி கொண்டு வருவான்ற அந்த மாதிரி ஒரு எண்ணம் அடியாளுக்கு இல்லையே சுவாமி. அடியாள் வந்து மொசல் புழுக்க சுவாமி, வரப்பில் கடந்தா என்ன, வயலில் கடந்தா என்ன, என்னால் எந்த பிரயோஜனமும் இல்லை சுவாமி, அதனால இந்த ஊரை விட்டே போகிறேன் அப்படிங்கிறாளாம். ராமானுஜருக்கு அப்படியே ஆனந்த பாஷ்பம் கண்ணில். ஏன்னா
அவருக்கு ரொம்ப பிடிச்சவர் இந்த தொண்டரடி பொடி ஆழ்வார். ஏன்னா எப்பேற்பட்ட ஒரு அவர் தான், அவரோட லைஃப் தான் எல்லாருக்குமே ஒரு எக்ஸாம்பிள். நீங்கள் கஷ்டத்தில் விழுந்துட்டேளா, ஏதாவது ஒரு விபரீத ப்ராப்ளமில் இருக்கேளா, தொண்டரடி பொடி ஆழ்வாரை நினச்சிக்கோங்க. என்ன ப்ராப்ளமில் இருந்தாலும் பெருமாள் நம்ம கூட இருக்கா, அந்த நம்பிக்கை, பெருமாள் கண்டிப்பாக காப்பாற்றுவா அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அவர் ஜெயிலில் இருந்தபோது அவர் பண்ண தப்பெல்லாம் திருந்தி அவர் ரங்கனை கூப்பிட்ட உடனே ரங்கன் வரலையா, எவ்வளோ அழகாக ரங்கன் காப்பாற்றினா இல்லையா, அந்த மாதிரி அந்த ஒரு பக்தி தான் ரொம்ப முக்கியம் எல்லாருக்குமே. கஷ்டம் எல்லாருக்கும் தான் வரும், டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் கஷ்டம். நம்மளே வரவச்சிருந்த கஷ்டம், இப்போ தொண்டரடி பொடி ஆழ்வார் அவரே வரவச்சிருந்த கஷ்டம் இது. ஏன்னா அவருக்கு தெரியாமையே அவர் இந்த மாதிரி காமசுகத்துக்கு அடிமையாயிட்டார். அந்த மாதிரி ஒரு கஷ்டம். சில பேருக்கு அவர்கள் அழியாமையே ஏதோ ஒரு கஷ்டத்தில் மாட்டின்றுவா. அப்பெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, மனசை தளர விடாதீங்கோ, கடவுளை நினைங்கோ, கடவுள் உடனே காப்பாற்றுவார், கண்டிப்பாக காப்பாற்றுவார். என்றைக்குமே பக்தர்களை கடவுள் கைவிடவே மாட்டார். நம்பிக்கை தான் முக்கியம். ஸோ இந்த தொண்டரடி பொடி ஆழ்வாரோட சரித்திரத்தை படிக்க நமக்கு அந்த நம்பிக்கை, கான்ஃபிடென்ஸ், பெருமாள் மேலே பக்தி ஈஸியாக வந்துடும். ஸோ அதனால் இந்த விஷயத்தை தான் அழகாக பெண் பிள்ளை சொன்ன உடனே ராமானுஜர் அழகாக பார்த்தாராம். என்ன அழகாக சொல்கிறா பாரு, எப்படி பாரு, 2 மாலைன்றச்சே ஒரு மாலை பூ மாலையை ரெஃபர் பண்ணுறா. 2னா 2 இல்லையா, ஒரு மாலை பூ மாலை, இன்னொரு 2வது மாலை அவர் அந்த திருமாலைன்னு கொடுத்தாருல்ல பாசுரம், அந்த மாலையை ரெஃபர் பண்ணுறா. எவ்வளோ அழகாக பெண் பிள்ளை பாரு ரெஃபரன்சஸை கொண்டு வரா பாரு. அண்ட் என்ன அழகான அந்த தொண்டரடி பொடி ஆழ்வாரோட சரித்திரத்தை எவ்வளோ அழகாக சொல்லிட்டா பாரு அப்படின்னு அப்படியே ஆனந்திச்சுக்கிறாளாம். அப்படி ஆனந்திச்சுக்கிறாராம் ராமானுஜர். பார்த்து அப்படியே ஒரு அனுகிரகம் பண்ணுறாளாம் பெண் பிள்ளைக்கு. ஸோ இந்த வாக்கியம் அழகான ஒரு வாக்கியம். 36வது, 2 மாலை ஈந்தேனோ தொண்டரடி பொடி ஆழ்வாரை போலே. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.